பக்கத்து வீட்டுக்காரி எனக்கு வேணும், இல்ல அந்த பொண்ணு எனக்கு வேணும்லாம் நிறைய தவறான ஒரு விஷயத்துக்காகலாம் இன்னைக்கு வேண்டுதல் இருக்கும். அதனால்தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நன்மைக்கு மட்டும் வாருங்கள். ஏன் இந்த நன்மைக்கு மட்டும் வாருங்கன்னா, நான் ஆரம்ப ஸ்டேஜ்ல 23 ஆண்டு காலமும் நன்மைக்கு மட்டும்ன்ற ஒரு ஸ்தானத்தை இன்னைக்கு நான் எடுத்து ஒவ்வொரு விஷயம் நன்மை நன்மைன்னு செஞ்சதுனால, இந்த கோயில்ல முன்ன அந்த வாசனத்தை நன்மைக்கு மட்டும்ன்ற பயன்படுத்தினால இன்னைக்கு எல்லா மக்களும் இங்க திரண்டோடி வராங்க. என்னாலேயே மக்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு கூட்டம். காரணம் என்னன்னா, வேலுச்சாமி கிட்ட போனா நன்மைக்கு மட்டும் செய்யறாருங்க, கெடுதல்ன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதே போல பார்த்தோன்னா எல்லா கோயிலையும் அப்படி இருக்கும்போது நம்ம புதுமையை கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால்தான் நான் வர்ற இடத்துல இருக்கட்டும், எங்க போனாலையும், நான் மைக் எடுத்தாலையும் முதல்ல என்ன சொல்லுவேன், நன்மைக்கு மட்டும்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தேன். ஏன்னா இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளாகி உயர்ந்து எல்லா தெய்வங்களும் தேவதைகளை நான் கூட்டவனே இவ்வளவு சாமி வச்சு பாத்தியா, இதுக்கெல்லாம் காரணம் எதுக்காகனா, நன்மைன்ற ஒரு ஸ்தானத்தை பயன்படுத்தினால்தான் தெய்வங்கள் இருந்து தேவதைகள் இருந்து எல்லாமே நம்ம கிட்ட வருது. அதனால்தான் இந்த வார்த்தை என்னுடைய முதல் மந்திரம், தாரக மந்திரமாக நன்மைக்கு மட்டும் நன்மைக்கு மட்டும்ன்றது நான் அடிக்கடிக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தினால்தான் இந்த உலகத்தில் எனக்கு பேர் புகழ், இந்த ரத்த கணபதிக்கும் பேர் புகழ் எல்லாமே கிடைச்சதுக்கு இந்த ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் பெரிய மந்திரம் என்னை பத்தின்னு சொன்னா இந்த நன்மைக்கு மட்டும்ன்ற ஒரு மந்திரம் தான் என் வாழ்க்கையில உயர்ந்தது. அதே போல் எல்லா மக்களும் இதே போல நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தட்டும். குடும்பத்தில் இருக்கட்டும், கோயில் இருக்கட்டும், வாழ்க்கையில் இருக்கட்டும், பயன்படுத்தினால் நிச்சயமாக சொல்றேன், அவங்களும் 10,000 வேலுச்சாமிக்கு மேல பெரிய ஆள வருவாங்க.